வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் விகிதம் அண்ட் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் பேஸ் பண்ண ஒரு 15 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அங்கே நிறையவே இருக்கும். ஸோ வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெறும் 15 சம்மு தான். ஒரு சம்மும் ஒரு மெத்தடில் இருக்கும். எந்தெந்த சம்முக்கு ஷார்ட்கட் தேவையோ அதையுமே வந்து நான் தேவையான இடத்துக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாகவே சம்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A is to B equal to 2 is to 3, B is to C equal to 5 is to 4. ஸோ ரெண்டு தனித்தனியான ரேஷியோ கொடுத்துட்டு அவங்க மொத்தமாக 3 ரேஷியோ வந்து கேட்பாங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா A is to B is to C அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூணுத்துக்குமான ரேஷியோ வந்து நம்ம கேட்குறாங்க. நம்ம அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 2 is to 3 இப்படி இருக்கா, அதே மாதிரி இங்கே 5 is to 4 அப்படின்னு இருக்குது. ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. A is to B தனியாக, B is to C தனியாக. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது ரெண்டும் சேமா இருக்கணும். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இங்க பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்க 2:7 இருக்கு. இன்னொரு ரேஷியோ வந்து சப்போஸ் 7:9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி எழுதணும்னா ஐ கேன் ரைட் 2:7:9 அப்படின்னு எழுதலாம். எப்போ எழுதலாம்னா இது எனக்கு சேமா இருக்கும்போது எழுதலாம். அது சேமா இல்லையே சார், அப்ப என்ன சார் பண்றதுன்னா நீங்க சேமா மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ எப்படி நம்ம சேமா மாற்ற முடியும்னா இந்த 3 இங்க 5 இருக்குல்ல, இது அப்படியே கிராஸ்ல வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த 3 5ஆலையும் 5 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனா முக்கியமான விஷயம், நீங்க மல்டிப்ளை பண்ணும் பொழுது என்டையர் ரேஷியோவுக்கு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த 5 நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே அந்த 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி 3 இங்க நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே நீங்க 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சொல்றது புரியுதுங்களா? அதாவது இந்த நம்பரை இங்க மல்டிப்ளை பண்றீங்க, இந்த நம்பரை இங்க மல்டிப்ளை பண்றீங்க. சரிங்களா? அப்போ இது என்னவா மாறும் உங்களுக்கு? 2 5 10, 3 5 15. அதே மாதிரி இங்க 5 3 15, 4 3 12 வந்துடும். இப்போ சேம் ஆயிடுச்சா? நான் இந்த மாதிரி சொன்னேன்ல, சேமா வந்தா நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 10:15:12 தான். புரியுதுங்களா? ஈஸி தானே? ஸோ உங்களுக்கான விடை எங்க இருக்கு? ஆப்ஷன் சில வந்து ஃபர்ஸ்ட் சம்முக்கான விடை இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னாலே மேக் ஷூர் நடுவில் இருக்கிற நம்பர் ரெண்டுமே நீங்க சேமா மாத்திட்டு தான் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ அடுத்த சம் போயிடலாங்களா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து அதே தான், ஆனா இங்க 3 கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ண சொல்றாங்க. அங்க வந்து நமக்கு 2 ரேஷியோ மட்டும் கொடுத்து மிக்ஸ் பண்ண சொன்னாங்கல்ல, இங்க நமக்கு 3 கொடுத்து மிக்ஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க தனித்தனியா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க பாருங்க 2:3யும் 4:3யும் நான் பண்ணணும். அதாவது இவங்க 2 பேரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க தேர்ட்ல போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது ஈஸி தான் உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிச்சுன்னா இதை வந்து நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இங்க 4 3 நான் மாத்தி மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 3 4 தான் இருக்கு. அப்போ இதை நான் 4ஆலே மல்டிப்ளை பண்ணணும். இதை நான் 3ஆலே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? எனக்கு 8:12 12:9 வருமா? அப்போ நான் இதை ஒன்னா சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு 8:9 நான் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நடுவில் இருக்கிறது நான் அழிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இதை அப்படியே கடைசியில் கொடுத்துருக்காங்க 2:5 கூட சேர்த்துருங்க. புரியுதுங்களா? போன சம்முக்கு இந்த சம்முக்கு வித்தியாசம் பாருங்க. போன சம்மில் A:B B:C மட்டும்தான் இருந்தது, ஏவும் சியும் கேட்டிருந்தாங்க. இங்க கடைசியில C:Dன்னு ஒன்று கொடுத்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸ் நீங்க மறுபடியும் இங்க அகைன் நீங்க பண்ணணும். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? அந்த 9 2 மாற்றி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்க 2 2ஆல பண்ணுவீங்க, இது நீங்க 9 9ஆல பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? 16:18 18:45 வரும். ஸோ இவங்க 2 பேரும் உங்களுக்கு சேம் ஆயிடுச்சா? ஸோ ஐ கேன் ரைட் 16:45. எங்க இருக்கு உங்களோட விடை? ஆப்ஷன் பில இருக்கு. புரியுதுங்களா? கொடுத்துருக்கிற 2 ரேஷியோவை நாம எப்படி மிக்ஸ் பண்ணி எழுதுறோம்னு பாருங்க. நடுவில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு இந்த மாதிரி சேமா இருந்ததுனால நீங்க மிக்ஸ் பண்ணி எழுத முடியும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க நம்பரை மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணா சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அடுத்த 3வது கொஸ்டின் போவாங்களா? 3வது கொஸ்டின் பாருங்க. A:B equal to 2:3, B:C equal to 5:7 அப்படின்னா C உடைய வேல்யூ 42 இருக்கும் பொழுது A உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, இந்த C உடைய வேல்யூ 42ன்றதுக்கு நம்ம அப்புறம் வரலாம், அந்த கதைக்கு அப்புறம் வரலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாதிரி இவங்க 2 பேரையும் முதல்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏவையும் சிஏயும் தானே அவங்க கேட்குறாங்க. அவங்க கம்பேர் பண்றது எதுன்னு பாருங்க. சிஏ கொடுத்துட்டு ஏ கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஏ சிக்குமான ரேஷியோ முதல்ல தெரியணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பண்ணுங்க.
3 5 இருக்கா, அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ இதை வந்து நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் பண்ணணும். அதே மாதிரி இதை நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல 10:15, இது வந்து 15:21 வருமா? அப்போ 15 15, அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு 10:21. இப்போ நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு ஏபா, இது உங்களுக்கு சி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்து 42ன்றாங்க. அப்போ சி வந்து 21க்கு பதிலாக 42ன்னா இதை வந்து அவங்க டபுள் பண்ணியிருக்காங்களா? நீங்க ரிலேஷன்ஷிப் பாருங்க, 21 நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்க சி உடைய வேல்யூ 42 இருக்கும் பொழுது ஏ உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 21ல 42 வருதுன்னா நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்றீங்க, அதே 2 நீங்க இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20ன்னு வரும். 10 2 20. அப்போ உங்களுக்கான இந்த சம்முக்கான விடை வந்து என்னது? பி, ஆப்ஷன் பி 20 தான். அதாவது ஏ ஆன்சர் 20, அது வந்து ஆப்ஷன் பில இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு ரேஷியோவை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துட்டு இதை கம்பேர் பண்ண சொல்லியும் எழுதுவாங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸான ஏசி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எஸ். அடுத்த கேள்வி பாருங்க, 4வது. ஓகே, இப்போ 4வது கேள்வி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுக்க போகிறேன். 4வதும் சரி 5வதும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரேஷியோ கொடுக்காம ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? ஈக்குவல் டு இஸ்ட் கிடையாது, ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் பொழுது உங்க எக்ஸ் ஒய் இசட் உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சம்மை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த சம்மை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வேரியபிளுடைய ரேஷியோ மட்டும் தனியா கேட்கறாங்க அப்படின்னா, இங்க 2 இருக்குல்ல, இந்த 2x இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல நீங்க x மட்டும் மறைச்சுக்கிட்டு y z கூட என்ன நம்பர் இருக்கு, 3 4 இருக்கா, அப்போ அந்த 3 4 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 12ன்னு வரும். அதுதான் உங்களுடைய x வேல்யூ. சொல்றது புரியுதுங்களா? x வேல்யூன்றது மற்ற 2 வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இப்போ y அப்படின்னும் பொழுது இந்த 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. y-ஐ மறைச்சுக்கோங்க, சரிங்களா? இதை மறைச்சிட்டு இந்த 4 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வருமா, அதுதான் உங்களுக்கு y வேல்யூ. அதே மாதிரி z-க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 4 அப்படியே மறைச்சிக்கிட்டு 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 வரும். ஓகே, இது ஈக்குவல் எழுதுறப்பா, சாரி இது ரேஷியோ வரும். சரிங்களா? இது வந்து ரேஷியோ எழுதணும், நான் வந்து பழக்கத்தில் அப்படியே இது போட்டுட்டேன். இது வந்து உங்களுக்கு ரேஷியோ தான். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, இது எப்போ பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த வேரியபிளுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது. இப்போ யோசிப்பீங்க, 12 8 6 தான் இங்கே இல்லையே சார், எப்படி சார் ஆப்ஷன் வரும்? ரேஷியோ தானே, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால 12 8 6 எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 6:4:3 வரும். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான சரியான விடை. புரிஞ்சுதுங்களா? எஸ். இது எப்போ பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான வேரியபிள் ஈக்குவல்ல இருக்கும் பொழுது. இங்க பாருங்க, 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4z அப்படின்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னொன்று இப்படி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு, 6a ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு 3c கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய a:b:c கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், a என்னும்போது இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணணும், 2 3 6. அடுத்து b என்னும்போது இவங்க 2 பேரும் மல்டிப்ளை 6 3 18. c என்னும்போது இவங்க 2 பேரும் பண்ணணும், 6 2 12. இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1:3:2. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எப்போனா திரும்ப சொல்கிற நடுவில் ஈக்குவல் சிம்பிள் வரும் பொழுது. சரிங்களா? இப்போ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2x அப்படின்னா மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 3y-னா மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம், 4z-னா மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளைல ஈக்குவல் இருந்ததுன்னா இந்த மெத்தட். ஓகேங்களா? ஏன் அழுத்தி சொல்றேன்னா, இப்போ அடுத்த கேள்வியே பாருங்க, அதே கேள்வி ஆனால் உங்களுக்கு டிவைட்ல இருக்கா? இங்க பாருங்க, அதே கேள்வி தான் ஆனால் டிவைட்ல இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக ABC கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த a/3 இருக்கு, இங்கேயும் b/4 இருக்கு, இங்கேயும் c/7 இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிவைட்ல இருக்கு, அதாவது உங்களுக்கு வகுத்தல்ல இருக்கு. சார் வகுத்தல் இருந்தா என்ன சார் பண்ணோம்? வகுத்தல் இருந்தா ரொம்பவே ஈஸி. ஏவு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்களுக்கு a வேல்யூ, b கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்களுக்கு b வேல்யூ, c கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் c வேல்யூ. சிம்பிள். இது சிம்பிள். கம்பேரிங் வித் தி ப்ரீவியஸ் ஒன், இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒன்று. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஸோ இது நீங்கள் எப்போ பண்ணணும்? வகுத்துல இருக்கும் பொழுது
நடுவில் ஈக்குவல் சிம்பிள் வரணும், அதை மறந்துடாதீங்க. ரேஷியோ கிடையாதுப்பா, நடுவில் ரேஷியோ கிடையாது, ஈக்குவல் சிம்பிள் வந்ததுன்னா நீங்கள் இப்படி போடணும். ஸோ பெருக்கல்ல ஈக்குவல் சிம்பிள் வந்தா இப்போ பாருங்க, மறுபடியும் போன சம்ம காட்டுறேன். போன சம்மு 4வது சம்மு பெருக்கல்ல ஈக்குவல் சிம்பிள் வந்ததுன்னா நீங்க அந்த எக்ஸை தவிர மற்ற ரெண்டா மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஒய்யும் இசட்டை மல்டிப்ளை பண்ணி போடணும். இல்லை ஒய் வைக்கிறீங்கன்னா எக்ஸும் இசட்டை மல்டிப்ளை பண்ணணும். இசட் வைக்கிறீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இது எப்போ மல்டிப்ளைல ஈக்குவல் இருக்கும் பொழுது. அதுவே டிவைட்ல உங்களுக்கு ஈக்குவல் இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, டைரக்டாவே அந்த கீழே இருக்கிற இந்த 3 4 7 தான் உங்களுடைய ஆன்சரா வந்துடும். இந்த 5 கொஸ்டின் புரிஞ்சதுங்களா? ஸோ நீங்களே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய செக் பண்ணி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நிறைய பார்த்துருப்பீங்க விகிதம் விகிதாச்சாரத்தில். சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி பாருங்க. தலைகீழ் விகிதம். தலைகீழ் விகிதமும் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1:2:3 உடைய தலைகீழ் விகிதம் கேட்குறாங்க. அப்போ தலைகீழ் விகிதம் அப்படின்றது நீங்க எல்லாத்துக்குமே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். தலைகீழ் தெரியும்ல, ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவீங்க, 1க்கு 1 தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை, பட் இருந்தாலும் அதை எழுதுங்க. 2க்கு ரெசிப்ரோக்கல் என்னது, 1/2. 3க்கு ரெசிப்ரோக்கல் என்னது, 1/3. எல்லாத்துடைய ரெசிப்ரோக்கல் தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம டைரக்டாவே வந்து நீங்க எல்சிஎம் எடுக்கலாமா, இங்க 1 இங்க 2 இங்க 3 இருக்கா, அப்போ ரெசிப்ரோக்கல் நீங்க என்ன எடுப்பீங்க, எல்சிஎம் என்ன எடுப்பீங்க, 6 எடுக்கலாமா. அப்போ இது எல்லாத்தையுமே நான் 6ஆல மல்டிப்ளை பண்றேன். இதையும் 6ஆல பண்றேன், இதையும் 6ஆல பண்றேன், இதையும் 6ஆல பண்றேன். எனக்கு வந்து நம்பர்ல வேணும், இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், கேன்சல் ஆகிடும்ல. அப்போ 6 இங்க பண்ணனா எனக்கு 6ன்னு வந்துடும். அதே மாதிரி நான் இங்க 6 பண்ணனா எனக்கு 6 × 1/2 என்ன கிடைக்கும், 6 × 1/2. உங்களுக்கு கேன்சல் ஆனா என்ன வரும், 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணனா எனக்கு 2ன்னு வரும். அப்போ 6:3:2. நல்லா கவனிங்க, நான் இந்த மல்டிப்ளை 6ன்னு எழுதுனது வந்து அந்த ஃபிராக்ஷன் கூட, புரியுதுங்களா? அதாவது இங்க பாருங்க இப்படி இருக்கு. ஆக்சுவலா 1/1 × 6 புரியுதா? அதே மாதிரி 1/2 × 6, 1/3 × 6. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன் சார் நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஃபிராக்ஷன் என்ன ஒரு நம்பர்ல கிடைக்கும். அதனால நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது காமன் நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம், ரேஷியோ கூட. சப்போஸ் நான் இங்க 6 பண்றேன், இங்க 7 பண்றேன், 8 பண்றேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க எதுக்கு 6 பண்றீங்க, ஏன்னா 6 தான் வந்து 1 2 3 உடைய எல்சிஎம். அதை நான் பண்ணாதான் எனக்கு ஈஸியா கேன்சல் ஆகும். ஸோ 6:3:2 தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ எதுக்கு நாம மல்டிப்ளை பண்றோன்ற ரீசன் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஃபிராக்ஷன்ல இருக்கு. எதுக்கு நாம 6 மல்டிப்ளை பண்றோம்னு புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா 6 தான் வந்து உங்களுடைய LCM ஆஃப் 1 2 3. இது எப்போ நீங்க பண்ணணும், தலைகீழ் விகிதம். ஸோ எப்பவுமே உங்களுக்கு ஃபிராக்ஷன்ல இந்த மாதிரி இருக்குன்னு நீங்க இப்படி தான் பண்ணி ஆகணும். நான் வேணா வேற எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்படி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப், அவங்களே வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து 1/4 இருக்குப்பா, ஒன்று வந்து 1/5 இருக்குப்பா, இன்னொன்று வந்து 1 வேற ஏதாவது 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி இருக்கு, 4 5 10 இருக்கு. இப்போ எந்த நம்பர் நான் காமனா மல்டிப்ளை பண்ணா எல்லாமே வந்து கேன்சல் ஆயிட்டு இந்த மாதிரி எனக்கு நம்பர்ஸ் வரும், ப்ராப்பரான ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 5 10 உடைய எல்சிஎம் வந்து யாரு, 20. 20 வந்து 4 டேபிள்லயும் வரும், 5 டேபிள்லயும் வரும், 10 டேபிள்லயும் வரும். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க 20ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 5 வரும். அதே மாதிரி இங்க நான் 20ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா 4 வரும். அப்போ இதையும் எனக்கு 20ஆல மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிட்டு எனக்கு 2 வரும். ஸோ இந்த 5 4 2 தான் இந்த ஃபிராக்ஷனுடைய ப்ராப்பரான ஃபார்ம். ஸோ எப்பவுமே நீங்க ஃபிராக்ஷன்ல வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம் பை மல்டிப்ளைங் த காமன் எல்சிஎம் வித் ஆல் த ஃபிராக்ஷன்ஸ். எல்சிஎம் நீங்க சூஸ் பண்ணணும், புரியுதா? கேன்சல் ஆகிற மாதிரி பண்ணணும், அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க வந்து 15 இல்லை 25 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகாது. 20 எடுத்ததால தான் 20 4லையும் அடிச்சது, 5லையும் அடிச்சது, 10லையும் அடிச்சது. ஸோ 2 பர்பஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு புரிஞ்சுக்கணும், ஏன்னா நமக்கு அப்பதான் ஃபிராக்ஷன் வந்து நார்மல் நம்பரா மாறிடும். எதுக்கு நம்ம 20 சூஸ் பண்றோம்னு புரிஞ்சுக்கணும், ஏன்னா 20 தான் நம்மளுடைய எல்சிஎம். அடுத்த கேள்வி போலாமா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் 7வது கேள்வி பாருங்க. இது பாருங்க, இது சூப்பரான ஒரு கேள்வி. 1/x வேற என்ன பேரன், 1/x is to 1/y is to 1/z is equals to 2:3:5. இப்போ போன சம தெரிஞ்சவங்க இதை நீங்க போடலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னா 1/x வந்து 2ன்னு அர்த்தம், 1/y வந்து 3ன்னு அர்த்தம், 1/z வந்து 5ன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் இதுக்கு. 1/x செய்யறதுல இங்க என்ன இருக்கு, 2. ஏன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல். அவங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 ரேஷியோ நடுவில் ஈக்குவல் சிம்பிள் தெரியுதா கேள்வியில, அதை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து x வேணும்னா நான் என்ன பண்ணலாம், 1/2 போடலாமா, அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி y வேணும்னா என்ன பண்ணலாம், 1/3 போடலாமா, z என்ன பண்ணலாம், 1/5ன்னு போடலாமா.
அப்போ எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல 1/2 இஸ்டு 1/3 இஸ்டு 1/5 வேணும். இப்போ போன சம்மு மாதிரி ஐ நீட் டு மல்டிப்ளை a காமன் எல்சிஎம் வித் ஆல் த ஃப்ராக்ஷன்ஸ். யார் சார் எல்சிஎம்? இங்க 2, 3, 5க்கான எல்சிஎம் வந்து யாருமா? 3 டேபிள்லயும் வரக்கூடிய நம்பர் யாரு? எஸ், எனி ஐடியா? 2, 3, 5 எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மல்டிப்ளை தான், எல்லாம் பிரைம் நம்பர் தானே. 2, 3, 6, 6, 5, 30 தான். அப்போ நான் 30ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன். 1/2 1/3 இன்ட்டு 30 1/5 இன்ட்டு 30. அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? இது எனக்கு 15 வருமா? இஸ்டு இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 10 வருமா? இஸ்டு இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 6 வரும். ஸோ 15, 10, 6. உங்களோட விடை எங்க இருக்கு? ஆப்ஷன் டி இருக்கிறது. அவ்வளவுதான். ஸோ போன சம்மு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மு வந்து மசாலா போட்டுலாம். நீங்க அடுத்த கேள்வி போலாமா? எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் சஜஷன் சொல்லுங்க. சில பேருக்கு வந்து நான் ரொம்ப வேகமாக சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுதா என்ன ஏதுன்றத சொல்லுங்க. இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போறீங்க அப்படின்ற எதுவாக இருந்தாலும் வாட் ஆர் த சஜஷன்ஸ் யூ நீட் டு ஷேர் தட் கைண்ட்லி ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சஜஷன்ஸும் சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற சஜஷனும் நீங்கள் சொல்லுங்க. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் கொண்டு வரலாம்னு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, அதுக்கே நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பை ஷேரிங் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, குறிப்பாக யார் மேக்ஸாக ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வியூஸ் வருது, நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாலும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்காக கொண்டு வருவேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தாங்க. 0.8 A ஈக்குவல் டு 0.019 B. ஸோ A இஸ் டு B அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ A இஸ் டு B நீங்கள் நார்மலாகவே A/B தான். ரெண்டும் ஒன்று தான். A இஸ் டு B இருந்தாலும் A/B இருந்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஏவும் பியை நான் ஒரே பக்கம் கொண்டு வரேன். ஸோ A B இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இங்கே 0.09 பை இந்த 0.8 இங்கே கொண்டு வந்துடுறேன். புரியுதுங்களா? இப்போ நான் யூனிட் வந்து டெசிமல் இருக்கு, நான் ரெண்டுத்தையுமே மாற்றணும். அப்போ 0.019ன்றது 9/100, 0.8ன்றது 8/10. இது என்ன சார், இது மேலே மட்டும் 100 போட்டிருக்கீங்க, கீழே மட்டும் 10 போட்டிருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் 100 போடணும். புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் நீங்கள் வெறும் 10 போடணும். இப்போ இந்த 10 இதை அடிச்சிடலாமா? அப்போ உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும்? 9/10/8ன்னு வரும். அப்போ அந்த 10 நான் கீழே தள்ளிட்டேன்னா 9/8 இன்ட்டு 10. அப்போ உங்களுக்கான விடை 9/80ன்னு வரும். which is nothing but 9:80. ஸோ நம்ம கம்ஃபர்ட்டுக்காக நான் வந்து ஃப்ராக்ஷனாக போட்டுட்டேன் இந்த கேள்வியை. புரியுதுங்களா? இவங்க ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குன்றதால நான் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு மறுபடியும் ஆன்சரை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அகைன் ரேஷியோடைய கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த சம்முக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ 9:80 தான். புரிஞ்சுதுங்களா? இந்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தான். அடுத்த கேள்வி போகலாமா? இது நார்மல் வெறும் பேசிக்கான ஒரு கேள்வி தான். நெக்ஸ்ட் பாருங்க, 9வது கேள்வி. இது சூப்பரான ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்க நிறைய டைம் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு யூனிட் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ இன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல மல்டிப்ளைன்னு அர்த்தம். நம்ம வந்து ஆஃப்னு போடுவாங்கல்ல, அதுதான். ஓகே, 30%. இப்போ இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 30% ஆஃப் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எப்படி எழுதிங்க, 30% ஆஃப்னா 30/100 டைம்ஸ் ஏ அப்படின்னு போடுவீங்களா? அதே மாதிரி பியின் 0.25ன்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.25னா யாரு? 25/100. புரியுதுங்களா? அப்போ அதை நான் எப்படி எழுதலாம்னா 25/100 பி அப்படின்னு எழுதலாம். கடைசியா வந்து உங்களுக்கு C/5 இருக்கு. இது வரைக்கும் கிளியர் தான் நம்மளுக்கு? புரிஞ்சுதுங்களா? பாருங்க. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. இங்க 0 அடிச்சிடறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/10A கிடைக்கும். ஈக்குவல் டு இதே நான் அடிச்சேன்னா எனக்கு 1/4 which I can write B/4 எழுதலாம். அதே மாதிரி இதையுமே நான் என்ன பண்ணலாம்னா C/5 எழுதலாம். இது வரைக்கும் கிளியருங்களா? ஓகே, சூப்பர். இப்போ இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே இந்த சம் நம்ம போட்டிருக்கோம். ஈக்குவல் டு வரும்பொழுது நம்ம என்ன பண்ண சொன்னோம், டிவைட்ல இருந்ததுன்னா நீங்க டைரக்டாக எழுதலாம் சொன்னால. ஒரு கொஸ்டின் நம்ம பண்ணோம்ல, எப்படி A/3 B/5 C/7 இருந்தால் நான் என்ன சொன்னேன், 3 5 7 சொன்னால ஒரு கேள்விக்கு டிவைட்ல ஈக்குவல் இருந்ததுன்னா அதே லாஜிக் தான். ஸோ இந்த 3/10ன்றத நான் வந்து இப்படி 10/3 எழுதலாமா? இது ரெண்டும் சேமா? நல்லா கவனிக்கமா. 3A/10ன்றது A/10/3. அதாவது டினாமினேட்டர் கீழே ஒரு டினாமினேட்டர் இருந்தால் இது மேலே போயிடும். அதை தான் நான் உல்டாவா பண்ணியிருக்கேன், நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். which is equals to B/4 which is equals to C/5.
அப்போ நான் இந்த ரூல் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. டிவைட்ல இருக்கும்போது டினாமினேட்டர் நீங்க டைரக்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது நீங்க எப்படி எழுதுவீங்க? 10/3 = 4 = 5. ஆக்சுவலா இதுதான் விடை உங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வரக்கூடாது சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஃபிராக்ஷன் வரக்கூடாதுன்னா இந்த 3 வந்து கேன்சல் ஆகணும். அப்போ எல்லாத்தையுமே நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன், இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன், இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த 3 கேன்சல் ஆகிடுமா? ஸோ 10 மட்டும் கிடைக்கும். அடுத்து 4 3 12 வரும், I 3 15 வரும். அப்போ உங்களுக்கான விடை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான். 10 12 15 தான். இந்த கேள்விக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியான மெத்தடு. சில பேர் வந்து இதை வேற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் அது ஈஸியா இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட ரெக்கமெண்டேஷன் எதுன்னா இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இது ஈஸிங்க. பாருங்க, கேன்சல் பண்றீங்க, இதை ஃபிராக்ஷன்ல கொண்டு வந்துருங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த ரூல் தெரியும். ரைட் சைடில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த ரூல் வந்து நமக்கு தெரியும். டிவைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க டைரக்டாவே இதை எழுதிக்கலாம்னு அர்த்தம். ஸோ அதனால நான் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு டிவைட்ல எழுதினீங்கன்னும் பொழுது இந்த 10/3 = 4 = 5ன்னு போடலாம். ஆனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அந்த டினாமினேட்டர் ஃபிராக்ஷன் வரதால நான் 3 வந்து ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணி விட்டுறேன். புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ். அடுத்த கேள்வி போலாமா? இது வரைக்கும் கிளியர் தான் உங்களுக்கு? இப்போ 10வது சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. Again ரெக்கார்டா தான் பாத்துக்கிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. இது வந்து என்ன சார் எக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரூட் கொடுத்துருக்காங்க, இதுல வர பவர்லாம் வர கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ரொம்ப டீப்பாலாம் வந்து யோசிக்காதீங்க. ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் = 16 இஸ் ஈக்குவல்ஸ் டு 49 எக்ஸ் பவர் 3/2. ஓகேங்களா? இப்போ இதுல எக்ஸ் பவர் 3/2னா என்ன நான் சொல்லிட்டேங்களா? எக்ஸ் பவர் 3/2னா எக்ஸ் இன்டு எக்ஸ் பவர் 1/2. இது தெரியுமா? x into x power 1/2, அதாவது x root x வந்து நான் இப்படி எழுதலாம். புரியுதுங்களா? x root x அப்படின்றது தான் உங்களுக்கு இங்க 1ன்னு ஒரு ஆக்சுவலா எதுவுமே இல்லைன்னா. அப்போ நீங்க லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்ல பேஸ் சேம் வந்தா மேல ஆட் பண்ணுவோமா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1/2 ஆட் பண்ணீங்கன்னா 2 1s are 2, 2 + 1 3/2ன்னு வரும். ஸோ அதை தான் நான் பிரிச்சு இப்படி எழுதிருக்கேன். அப்போ x பவர் 3/2ன்றது நீங்க x root x ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து 2 பவர் 3/2 கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா 2√2ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ xy தான் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவல் அப்படின்னாலே இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் எண்டும் இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் எண்டும் சேம்னு சொல்லுவோம். அப்படிதானே? இது நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் நம்ம படிச்சிருப்போம், 6th செவன்த்லயே படிச்சிருப்போம். இல்லைன்னா நீங்க இப்படி ரூட்டை வச்சுக்கலாம். இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நீங்க ஃப்ராக்ஷன் எழுதுறீங்கன்னா நீங்க இப்படி எழுதுறீங்களா? இதை ஃப்ராக்ஷன் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 49/x root x ன்னு எழுதுவீங்க. ஸோ நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாலுமே we need to do cross multiplication தான் பண்ணுவோம். அப்போ cross multiply பண்ணும்போது என்ன ஆகும்? x root x into root x equals to 49 into 16. இங்கே மல்டிப்ளைலாம் பண்ண தேவையில்லை. ஏன் தெரியுமா? x root x வெறும் x which is equals to 49 into 16. அப்போ x square equal to 49 into 16னா நீங்க ரூட் எடுக்கணும். அப்போ x ஸ்கொயர் நீங்க ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த பக்கம் ரூட் வந்துடும். ஸோ ரூட் 49 into 16. இது ரெண்டு நம்பரை பார்த்தாலே தெரியுது. இது வந்து 7, இது 4. அப்போ 7 நாள் 28. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான சரியான விடை. ஆப்ஷன் டி தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பாருங்க, ரொம்ப வேகமா எடுத்துட்டோம்னா இங்க x பவர் 3/2 இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. x பவர் 3/2 அப்படின்னா என்னன்னா x into root xன்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு x ஸ்கொயர் வரும். இதுவுமே ரூட் எக்ஸும் வெறும் x கிடைக்கும். அகைன் x ஸ்கொயர். ஆனா எனக்கு x மட்டும் தான் வேணும். அங்க ரூட் எடுக்கிறேன். அப்போ 49க்கு வேல்யூ 7, 16க்கு வேல்யூ 4, மல்டிப்ளை பண்ணா 7 28 தான் உங்களுக்கு 10வது சம்முக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் 11வது கேள்வி பாருங்க. 0.02 மற்றும் 0.032 இன் சராசரி விகிதம். இது வந்து நார்மல் ரேஷியோ தான் கேட்குறாங்க. பட் என்ன அவங்க நமக்கு வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க. அதாவது 0.02/0.32. சரிங்களா? அப்போ நம்ம டைரெக்டாகவே வந்து இதை நீங்கள் கேன்சல் பண்ணியும் போடலாம். இல்லை நமக்கு டேரெக்டாக பண்ண முடியும்னால நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன சராசரி விகிதம் தான் கேட்குறாங்க அவங்க ஆவரேஜ். அப்போ இது 2/100. இது வந்து உங்களுக்கு 32/100. அப்போ என்ன கிடைக்கும்? 100 கேன்சல் ஆகும். 2 36னா 16. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 0.16 தான் உங்களுக்கு ஆன்சர். 0.1 ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? 0.16 தான் சமமான ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? இது ஈஸி தான். நெக்ஸ்ட் பாருங்க, 12வது பாருங்க. இது நம்ம 11 10 போட்டோம்னா அதே மாதிரி தான். ஸோ இது என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கு ரூட்,
நீ அப்போ அதே சம் தான்ப்பா, நீங்களே போட்டுருங்களே. இங்கே என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸு ரூட் எக்ஸு இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல்ஸ் டு 16 இன்ட்டு ரூட் எக்ஸ். அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வரும், 16 இன்ட்டு 9 வருமா, அப்போ ரூட் எடுத்தீங்கன்னா 4 இன்ட்டு 3 அதே 12 தான் கிடைக்கும். அவ்வளோ அது ஒரு 12 ஆன்சர். சிம்பிள். 10வது சம் போட்டால அதே தான். ஓகேவா, நீங்கள் வேணால் இங்கே போட்டுக்கோங்க. ரிப்பீட், நான் வேணால் எழுதுறேன், ரிப்பீட் 10th சம் மெத்தட். அதே தான், உங்களுக்கு வேரியபிள் கூட மாறல பாருங்க. இங்கேயும் உங்களுக்கு அதே எக்ஸ் தான், அங்கேயும் ரூட் எக்ஸ் தான், அதே எக்ஸ்ல 3/2 தான், இங்கேயும் அதே தான். ஏன்னா இந்த பக்கம் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவல் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கார்னர் மல்டிப்ளை பண்ணணும், இந்த கார்னர் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்படி இருக்கு, a/b இஸ் ஈக்குவல்ஸ் டு c/d அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன அர்த்தம், AD இஸ் ஈக்குவல்ஸ் டு BCன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கோங்க, AD இஸ் ஈக்குவல்ஸ் டு BC. அதான் நான் ஃப்ராக்ஷனில் சொன்னேன். எப்படி எழுதுவோம், a/bன்னு எழுதுவோமா, a/bனா, c/dனா எப்படி எழுதுவோம், c/dன்னு எழுதுவோமா. அப்போ உல்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா AD ஈக்குவல் டு BC. ஸோ நீங்கள் ரேஷியோவில் வச்சுருந்தா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ராக்ஷன் வச்சுருந்தா கிராஸ் மல்டிப்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 3 கேள்வி தான், முடிச்சிடலாமா, அடுத்த கேள்வி போகலாமா. ஸோ சிம்பிளான கேள்விங்க தான் எல்லாமே, ஓகேங்களா. பட் மெத்தட் நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்கன்றதை தான் நான் ஸ்பெஷலாக எடுக்கிறேன். இப்போ இந்த சம் பாருங்க, எக்ஸ் இஸ் டு 2 1/3. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 3 2 6, 6 + 1 7/3. சரிங்களா, இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ரொபோர்ஷன் டு 21:50. ஸோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னாலும் நமக்கு ஈக்குவல் அந்த லாஜிக் தான் வரும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, இதே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 50. ஸோ 50x போடலாமா. ஸோ 50x இஸ் ஈக்குவல்ஸ் டு 7/3 இன்ட்டு 21. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7 டைம் வருமா, 7 49ன்னு வரும். அப்போது 50x ஈக்குவல் டு 49ன்னா அப்போ x ஈக்குவல் டு 49/50. அவ்வளவுதான். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான சரியான விடை. புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ், இது ஈஸி தானே உங்களுக்கு. நம்ம டேரெக்டாக போகிறோம், உங்களுக்கு வந்து ரூட்டு அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. அவங்க டேரெக்டாகவே வந்து நமக்கு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அசால்ட்டாக போடலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலும் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலும் சேமாக வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவல் ரெண்டு பக்கமும் நடுவில் ஈக்குவல் இருக்கும். இது ப்ரொபோர்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் இட்ஸ் ஈக்குவல் ஒன்லி. அடுத்த கேள்வி போகலாமா, 14வது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு உலோக கலவையில் 9:4 விகிதத்தில் 9:4 விகிதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருகக்கூடிய துத்தநாகம் எவ்வளவு தேவைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ தாமிரம் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஓகேங்களா. ஆர்டர் ரொம்ப முக்கியம். தாமிரம் துத்தநாகம், ஃபர்ஸ்ட் தாமிரம் அப்புறமா துத்தநாகம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க எப்படி எடுத்தீங்க, 9:4 இஸ் ஈக்குவல்ஸ் டு உள்ளன 24 கிலோமீட்டர் ஓகேங்களா, கிராம், ஓகேங்களா, கிலோகிராம். 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருவ துத்தநாகம். அப்ப நீங்க இங்க என்ன பண்றாங்க, நம்ம 24 முதல்ல எழுதிட்டு துத்தநாகம் தான் கேட்கறாங்க, அதை நீங்க எக்ஸ் எடுத்துக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இங்க பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு தாமிரம் துத்தநாகம் இருக்குன்னா இதுவுமே உங்களுக்கு தாமிரம் துத்தநாகம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நான் வந்து ஆர்டர் முக்கியம்னு சொன்னேன். இல்ல சப்போஸ் நீங்க வந்து இந்த இடத்துல 24 பதிலா நீங்க x/24 போட்டீங்கன்னா தப்பு அர்த்தம். நீங்க சப்போஸ் இந்த இடத்துல 24:x பதிலா x/24 போட்டா என்ன அர்த்தம், துத்தநாகம் 24 தாமிரம் எவ்வளவு அப்படின்னு கேட்கற மாதிரி அர்த்தம். ஆனா கேள்வி அப்படி கிடையாது, தாமிரம் கொடுத்துட்டு தான் துத்தநாகம். அதுதான் நான் சொன்னேன், இந்த எழுதுற ஆர்டர் அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு முக்கியம். புரியுதுங்களா? இப்போ நான் ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது இதே மல்டிப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும், 9x = 24 × 4. ஸோ ஒரே பக்கம் கொண்டு வந்துங்க, 24 × 4. 9 இந்த பக்கம் வந்தால் பை 9. நான் 3 டேபிள் அடிக்கலாம், 3 3 8 3 24. மீதி கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 8 24. ஸோ 24/3. சாரி, 8 32. 8 32. ஸோ 32/3 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 32/3ன்னா பை 3 30, மிச்சம் 2/3. அதாவது ஐம் கன்வெர்ட்டிங் திஸ் இன்டு என்னது, கலப்பு பின்னம்ல மாத்துறேன். ஏன்னா விடைக்கு உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் முடிச்சுட்டு ஐயோ 32/3 வந்து ஆப்ஷனில் இல்லையேன்னு சொல்லிட்டு தரக்கூடாது. அவங்க நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கலப்பு பின்னத்தை கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 32 எத்தனை 3 இருக்குது, 10 3 இருக்குது, மீதி 2, அது நியூமரேட்டர் வந்துடும். ஸோ 10 2/3 தான் உங்களுக்கான சரியான விடை. புரிஞ்சுதுங்களாப்பா இது? எஸ். அடுத்த கேள்வி போகலாமா? நெக்ஸ்ட் கடைசி கொஸ்டின், இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின் போயிடலாம். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கைண்ட்லி கமெண்ட்ல சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய கொண்டு வருவேன். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். விகிதம் விகிதாச்சாரத்தில் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸின் 10% ஒய்யின் 20%. அது என்ன சொல்றாங்க, 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20% ஆஃப் ஒய். இதை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நம்ம இன்னைக்கு போட்டோம். அதே மாதிரி தான், வெறும் எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போட்டாலே போதும். ஸோ 10% ஆஃப் எக்ஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 10/100 எக்ஸ். 20% எப்படி எழுதுவீங்க, 20/100 ஒய்ன்னு எழுதுவீங்களா? எஸ். அப்போ 100 அடிச்சிடலாமா? அப்போ மீதி உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த 0 அடிச்சிடலாம். அப்போ வெறும் உங்களுக்கு x is equals to 2y கிடைக்குது. அப்போ ஒரே பக்கம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா x/y equal to 2/1 ன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைல்லப்பா அந்த இடத்துல, y இந்த பக்கம் வந்துரும்பா. அப்போ x/y 2 மட்டும் தான் இருக்கு. 2 தனியா இருக்குன்னு அர்த்தம். 2/y நீங்க போட்டுக்கலாமா? அப்போ ரேஷியோ எப்படி எழுதுவீங்க, 2:1 ன்னு எழுதுவீங்க. அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது நீங்க எல்லாம் தயங்காம அட்டன் பண்ணிட்டு அழகாக முடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்பவே ஈஸி தான். சரிங்களா? நீங்கள் ரொம்ப டஃப்பாலாம் கேட்பாங்கன்னா யோசிக்காதீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் பேசிக்காக தெரியுதான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்டில் வந்து ஃபீட்பேக்கோ சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. ஐ கம் அப் வித் மோர் videos on various topics in the future. Thank you so much for watching. வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். Take care. Bye bye. Wish you all the best for your preparations.